செந்தில் பாலாஜி வெளியில வந்து அமைச்சர் ஆகிட்ட தொடர்ந்து ரெண்டு சாட்சியங்கள் சாட்சியம் அளிப்பதில் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து, அவர்களுக்கு பிணை கொடுத்ததை எதிர்த்து ஒரு வழக்கு வந்தது. உச்சநீதிமன்றத்தில் வந்தது. நீதிபதிகள் பிணை கொடுத்தது தப்பு கிடையாது, ஆனால் பிணையில் அடுத்த நாள் செந்தில் பாலாஜி அமைச்சரானது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அளிக்கிறது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இவர் அமைச்சரா வந்த பிறகு சாட்சியங்களை அவர்களை அச்சுறுத்துவார் என்று எங்களுக்கு பயம் இருக்கிறது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இது ஜனநாயகம் கிடையாது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். வருகின்ற 13ஆம் தேதி இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அன்று தீர்ப்பு வரும். இதுதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜியை ஏதோ தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி போன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன தியாகி அவர்? 12 ஆண்டு காலமாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. அவர் வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி, அதுக்கு 2 துறை இலாக்கா, மின்சாரத்துறையும் சரி, கலாத்துறையும் சரி. அப்போ என்ன நடக்குது? அப்போ என்ன ஆட்சி நடக்குது? இதே முதலமைச்சர் தான் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த செந்தில் பாலாஜி மிக மோசமானவர், ஊழல் குற்றச்சாட்டுகள் அதுக்காக வைத்தார். இதே முதலமைச்சர் தான் வைத்தார். இந்த 6 ஆண்டுகள்ல செந்தில் பாலாஜி எப்படி புனிதன் ஆயிட்டாரா, தியாகி ஆயிட்டாரா? நிச்சயமா அது வருகின்ற 13ஆம் தேதி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.